காவேரி வந்து அப்படி கேட்டோன்னே தாத்தாவால் ஒன்றுமே பண்ண முடியல. என்ன பேசுறதுன்னு தெரியாமல் அப்படியே யோசிச்சுட்டே இருக்காரு. சொல்லுங்க தாத்தா, எதுக்காக இவ்வளோ நாள் விஜய்க்கு நீங்கள் கல்யாணம் பண்ணாமல் வச்சுருந்தீங்க அம்மாவோட அப்பாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வேறு என்ன காரணமும் இல்லைம்மா. அவன் கட்டின பொண்டாட்டி மேலே அவ்வளோ பாசம் வச்சுருந்தான். அவளை மறந்தா தானே வேற ஒருத்தி கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். 2வது கல்யாணத்த பத்தி யோசிக்கவே மாட்டான். ஏன்னா, அந்த மாரி அவன் வாழ்ந்தான் ஒய்ஃபு கூட. எப்படிம்மா அவனுக்கு வேற கல்யாணம் நான் பண்ணி வைக்க முடியும்? அவன் எப்படி ஏத்துப்பான்? அப்படின்னோனே, அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க காவேரி. சரிங்க தாத்தா, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட்டு தான். இத்தன வருஷம் வந்து வேணா அவர் வந்து நெனச்சிட்டே இருக்கலாம் உங்க ஒய்ஃப. மறக்காம இருக்கலாம். அதனால கல்யாணம் பண்ணாம விட்டுட்டீங்க. ஆனா, இப்ப அவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு நெனைக்கிறாரு தாத்தா அப்படின்னோனே, நீ என்னம்மா சொல்ற? ஆமா தாத்தா, நான் அவர்கிட்ட கேட்டேன். நீங்க ஏன் கல்யாணம் பண்ணிக்கலன்னு, அத பத்தி நான் யோசிக்கலன்னு சொன்னாரு. சரி, இப்ப கல்யாணம் பண்ணிக்கலான்னோனே, கல்யாணம் பண்ணிக்கணும்னு நானும் நினைக்கிறேன். பார்க்கலாம் அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் மனசுல கல்யாணம் பண்ணிக்கணுன்ற எண்ணம் வந்திருக்கு. அதுவும் வந்து குழந்தைக்காக கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு. குழந்தைய நல்லபடி பார்த்துக்கிறதுக்கும், அன்பு செலுத்துறதுக்கும் ஆள் வேணும்னு நினைக்கிறாரு. இப்படி 2 பேரும் கடைசி வரைக்கும் தனியா இருக்க முடியுமா? அவருக்கு ஒரு துணை வேணாமா? அதனால அவர் கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லது தாத்தா. அவருக்கு நீங்க ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுடுங்க. அதுக்கு தானே உங்ககிட்ட பேச வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. அத கேட்டு தாத்தா அதிர்ச்சியா அப்படியே பார்த்துட்ருக்காரு. விஜய் வந்து கண்டிப்பா காவேரியை கல்யாணம் பண்ணிக்கணுன்ற எண்ணத்துல தான் அவகிட்ட சொல்லியிருப்பான். ஆனா இவ வேற மாதிரி பேசுறாளே, இப்ப எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா யோசிக்கிறாரு. உடனே வந்து நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தாம்மா. அப்படிப்பட்ட பொண்ணு எப்படி கிடைப்பா நீ நினைக்கிற? விஜய் வேணா விரும்பி கல்யாணம் பண்ணிக்கலாம். வேற வந்து சொத்தெல்லாம் இருக்கு அவனுக்கு. அவனுக்கு எல்லாமே இருக்கு. எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா குழந்தைய வந்து அம்மாவா வந்து அவ ஏத்துப்பாளா? குழந்தைய அவளோட பொண்ணா ஏத்துப்பாளா? இல்ல அம்மாவா இருப்பாளா? எதுவுமே நடக்காதுல்லம்மா. என்னதான் இருந்தாலும் வேற ஒருத்தி பெத்த குழந்தைய தானே அவ யோசிப்பா. அவ எப்படிம்மா வந்து குழந்தைக்கு அம்மாவாக முடியும்? விஜய் வந்து குழந்தைக்கு அம்மாவை தான் தேடுவானே தவிர அவனுக்கு ஒய்ஃப் தேட மாட்டான் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் எவ வந்து எந்த பொண்ணு வந்து ஒத்துப்பா? இந்த காலத்தில் ஒரு குழந்தைக்கு அம்மாவாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒத்துக்க மாட்டாங்கம்மா. அப்படிப்பட்ட பொண்ணு பிறந்தா ரொம்ப அபூர்வமா அப்படி சொல்கிறாங்க. அப்படி கிடைச்சாலும் ரொம்ப அபூர்வம் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு காவேரி யோசிக்கிறாங்க. சொல்லுமா, இப்போ சொல்லு. இப்படிப்பட்ட பொண்ணு எங்காவது இருப்பாளா? தன்னோட சுகம் முக்கியம் இல்லை, குழந்தையோட நிம்மதி தான் முக்கியம். குழந்தைக்காக ஏற்றுப்பாளா விஜய? அப்படிப்பட்ட பொண்ணு இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாமா. ஏன் நீ ஏற்றுப்பியாம்மா விஜயை கல்யாணம் பண்ணிக்க? நான் உங்கள் வீட்டில் பொண்ணு கேட்டு வந்தோன்னு என்ன மாதிரி குதிச்ச? எப்படிலாம் வந்து எங்களை திட்டின? எப்படி பேசின? சொல்லுமா. ஒன்னாலே விஜயை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏன்னா வந்து அவர் கல்யாணம் ஆனவர், அவருக்கு குழந்தை இருக்குது. எப்படி நீங்கள் பொண்ணு கேட்கலான்னு வந்து கேட்டியா இல்லையா? நீ ஏன் இப்படி கேட்கும்போது யாரோ ஊர் பேர் தெரியாத பொண்ணு, அவள் எப்படிம்மா வந்து சம்மதிப்பா அப்படின்னு அப்படியே காவேரி அப்படியே வலிச்சு போகிறாங்க. சொல்லுமா காவேரி, நான் சொல்கிறது கரெக்டு தானே? சரி, அப்படியே சம்மதிச்சாலும் வந்து அம்முவை பத்திரமா பார்த்துப்பாளா? உன்ன மாதிரி அக்கறையோடையும் அன்போடையும் அவளால் பார்த்துக்க முடியுமா? சொல்லுமா. இதனால தான்மா உன்னை நாங்கள் பொண்ணு கேட்டு வந்தோம். நீ வந்து அவ்வளோ குழந்தை மேலே வந்து ரொம்ப அன்பாக இருக்க, அவளை நல்லா பார்த்துக்கிற, அவளுக்கும் உன்னை பிடிச்சிருக்கு. இதுக்காக தான்மா விஜய்க்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நாங்கள் யோசித்தோம். ஆனால் நீ வேணான்னு சொல்லிட்டம்மா. அதனால் அதை பற்றி நாங்கள் பேச விரும்பலை. ஒரு பொண்ணு வேணான்னு சொல்லிட்டா எப்படிம்மா பேச முடியும் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. அதை கேட்டு காவேரிக்கு ஒன்றும் புரியல. என்ன பண்ணுறது சொல்கிறதுன்னு தெரியாமல் முடிக்கிறாங்க காவேரி. தாத்தா அது வந்து அதுதாம்மா சொல்கிறேன். விஜய்க்கு பொண்ணெல்லாம் கிடைக்காதும்மா. கிடைச்சாலும் வந்து அம்மு மேலெல்லாம் பாசமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைம்மா. அப்படி பாசமாக இருக்க பொண்ணு யாராவது இருந்தால் சொல்லுமா, பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தாத்தா சொல்கிறாரு. அது கேட்டு காவேரிக்கு ஒன்றும் புரியாமல் அப்படியே யோசிச்சுட்டு சரிங்க தாத்தா நான் கிளம்புறேன் அப்படின்றாங்க. உடனே வந்து சரிங்க சரிங்க தாத்தா, சாரி தாத்தா, நான் எதாவது தப்பாக பேசினா மன்னிச்சிடுங்க. உங்கள் வீட்டு குடும்ப விஷயத்தை தலையிட்ட தப்பாக நினச்சிக்காதீங்களோட இதில் எல்லாமா இருக்குது. நீயும் என் பேத்தி மாதிரி தான். என் விஜய் எப்படியோ அப்படி தான் நீயும் எனக்கு. அதெல்லாம் வந்து நான் எதுவும் தப்பாக நினைக்கல. நீ இப்படி மனசு திறந்து கேட்டதே எங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. விஜய் மேலேயும் குழந்தை மேலேயும் நீ எவ்வளோ அக்கறை வச்சுருந்தா ஒரு மிஸ்ஸாக இருந்துட்டு இந்த அளவு வந்து கேட்டிருப்ப. எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமாம்மா? அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா அப்படி சொல்லிட்டு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு காவேரி அங்கே வந்து கிளம்புறாங்க. காவேரிக்கு தாத்தா பேசின வார்த்தைகள் யார் ஏற்றுப்பா குழந்தையோடு சேர்த்து அவரை அப்படின்ற வார்த்தைகள் எல்லாமே மனசில் அப்படி வந்து ஆழமாக பதியுது. அதே யோசனை பண்ணிக்கிட்டே போகிறாங்க. இங்கே வந்து விஜயும் குழந்தையும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தவொடனே வந்து என்ன தாத்தா, ஏன் தாத்தா ஒரு மாதிரி உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. காவேரி வீட்டுக்கு வந்தாப்பா. என்ன தாத்தா சொல்கிறீங்க? காவேரி வீட்டுக்கு வந்தாளா? ஆமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து தாத்தா வந்து சொல்கிறாரு. விஜய் கிட்ட. விஜய் அதிர்ச்சி அடைகிறாரு. தாத்தா நான் இதை எதிர்பார்க்கல தாத்தா, அவள் இப்படியெல்லாம் யோசிப்பான்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சியாக பார்த்துட்டே இருக்காரு.